இந்த மாதிரி உங்க டாகுக்கு ஆச்சுன்னா அப்புறம் உங்க டாகை காப்பாத்துறதே கஷ்டமாயிடும். அப்படியே காப்பாத்தினாலும் உங்க டாகால ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணவே முடியாது. இந்த மோசமான டிசீஸை பத்தி மட்டும் இல்லாம நிறைய பெட் பேரண்ட்ஸ் மிஸ் பண்ற ஏர்லி சைன்ஸையும் சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. திஸ் இஸ் டாக்டர் கௌதமன். இத கெனைன் டிஸ்டம்பர்னு சொல்லுவோம். இது ஒரு பரவக்கூடிய நோய். இந்த வைரஸ் நோஸ் இல்லனா வாய் வழியா என்டர் ஆகி லங்ஸ், இன்டெஸ்டைன், லாஸ்டா பிரெயினுக்கே ஸ்ப்ரெட் ஆயிருங்க. ஏர் டிராப்லெட்ஸ், இன்ஃபெக்டட் பவுல்ஸ், டர்ட்டி என்விரான்மெண்ட் மூலமா பரவக்கூடிய இந்த வைரஸ் ஒரு டாகுக்கு வந்துட்டா போதுங்க, கூட இருக்க எல்லா அன்வேக்சினேட்டட் டாகுக்கும் வந்துடும். வேக்சின் போடாத இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருக்க டாக்ஸ்ல இந்த கண்டிஷனை நிறைய பார்க்க முடியுது. ஏர்லி சைன்ஸ் ஆஃப் கெனைன் டிஸ்டம்பர் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹை ஃபீவர், கண்ணு மூக்குல இருந்து டிஸ்சார்ஜ், லாஸ் ஆஃப் அப்பிடைட், வாமிட்டிங் ஆர் டயரியா, காஃபிங். இன்ஃபேக்ட் உங்க டாக் அன்யூஷுவலா டல்லா இருக்கிறதும் ஒரு ஏர்லி சைன் தான். ஸ்டார்டிங்ல இது ஒரு நார்மலான சளி காய்ச்சல் மாதிரி தெரியலாம், ஆனா அப்படி கிடையாது. ஒன்ஸ் இந்த வைரஸ் நர்வஸ் சிஸ்டத்தை அட்டாக் பண்ணிருச்சுன்னா மசில் ட்விச்சிங், பேரலைசிஸ், சீசர் மாதிரியான சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல தான் ட்ரீட்மெண்ட் ரொம்பவே கஷ்டமாயிடும். ஸோ ரெகுலர் அண்ட் குவாலிட்டியான வேக்சினேஷன் தான் லைஃப் சேவர். அப்புறம் இன்ஃபெக்டட் டாக்ஸ் கூட உங்க டாக் பழகாம பாத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சரௌண்டிங்கை கிளீனா வைங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்க டாகுக்கு கோல்டு காஃப் மாதிரியான சாதாரண பிரச்சனை இல்ல. இது ஒரு ஃபுல் பாடி அட்டாக். அப்படியே பொழைச்சாலும் நியூரலாஜிக்கல் டிசார்டரோட தான் நிறைய டாக்ஸ் லைஃப் லாங் வாழ்றாங்க. கெனைன் டிஸ்டம்பரோட வேக்சினேஷன் ஸ்கெடியூல் உங்களுக்கு தெரியணும்னா இந்த ரீலை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.